ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவாவை பார்க்குறதுக்காக விழுப்புரம் மாவட்டம்லேருந்து ஒரு பெண்மணி வந்திருந்தார். அந்த பெண்மணி மகாபெரிவாளையே கண்ணிமைக்காமல் பார்த்துட்டே இருக்கார். பெரியவா உடனே சொல்லு, என்னமோ கேட்கணும்னு நினைக்கிற, என்ன கேட்கணுமோ கேளு அப்படின்னு சொல்கிறார். அந்த பெண்மணி உடனே அழ ஆரம்பிச்சுட்டு சொல்கிறார், பெரியவா எனக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது. என் குழந்தைங்களுக்கு சரியான வரன் அமைய மாட்டேங்குது, வேலை வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது. என் கணவருக்கும் உடல்நலம் சரியில்லாமல் போயிட்டு அதனால் வேலைக்கும் போக முடியல. குடும்பத்தில் இப்படி ஒன்று போனால் ஒன்றுன்னு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. என்னால் தாங்க முடியல பெரியவா, நான் என்ன பண்ணணும், எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார். மகாபெரிவா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்ததுக்கப்புறம் சொல்கிறார், நீ குலதெய்வ வழிபாடு பண்ணுறியா அப்படின்னு கேட்குறார். எங்கள் குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரத்தில் இருக்க பெரியவா, என்னால் அடிக்கடி போகவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மாறி மாறி இப்படி ஒன்று போனால் ஒன்று கஷ்டம் வந்துகிட்டே இருக்கா. எனக்கு இதுலேயே நேரம் சரியாக இருக்குது, மனசும் சரியில்லை, அதனால் போகிறதுக்கு எனக்கு தோணவே இல்லை பெரியவா அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறார். பொதுவாக குலதெய்வ வழிபாடு அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர் தான் மகாபெரிவா. மகாபெரிவா சொல்கிறார், நீ கடல் தாண்டி போனாலும் சரி, உன்னோட குலதெய்வம் நிழல் தாண்டி போக முடியாது, தெரிஞ்சுக்கோ. எந்த கடவுளை நீ கும்பிட்டாலும் உன்னோட குலதெய்வத்தை நீ வழிபடாமல் நீ யாரை கும்பிட்டாலும் அது உனக்கு பலனும் தரப்போகிறது கிடையாது. குடும்பத்தில் மாறி மாறி கஷ்டம் வருதுனாலே முதல்ல நம்ம வழிபட வேண்டியது குலதெய்வத்தை தான். அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலனாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு வரணும். நீயும் போயிட்டு வா ஒரு தடவை. அதுக்கப்புறமா தினமும் நீ என்ன பண்ணுறேன்னா, ஒரு புதுசாக ஒரு நோட்டு வாங்கி அதில் உன்னோட குலதெய்வத்தை மனசார நினச்சி, குலதெய்வமே துணை, என்னோட குலதெய்வம் யாரோ அவங்க பேரை எழுதி துணைன்னு எழுதி ஒரு பக்கம் முழுவதும் எழுது. தினமும் இதே மாதிரி எழுதிண்டே வா. எழுத எழுத உன்னோட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக கண்டிப்பாக மாறிடும். ஒரு வருஷம் முழுக்க நீ இதே மாதிரி எழுதிண்டே வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கோவிலுக்கு போகல, குலதெய்வ கோவிலுக்கு, அப்போ இந்த நோட்டை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துடு. இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வா, உன்னோட குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும் அப்படின்னு எளிமையான பரிகாரத்தை மகாபெரிவா சொல்லி அனுப்பினார். மகாபெரிவாளோட அனுக்கிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் க்ஷணமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.